இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். சில கேஸெல்லாம் உங்களால் ஆர்கியூ பண்ண முடியாது, அல்லது சில கேஸ்களை எல்லாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. யூ மே நீட் எக்ஸ்பர்ட் லாயர்ஸ் கைடன்ஸ் சம்டைம்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போகிறோம், நம்ம கேஸ் வழல கண்டிப்பாக வின் பண்ண முடியும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், அதை பற்றிய பதிவுகள்லாம் ஏற்றிட்டு வரேன். இந்த பதிவு ஏற்றத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இது என்னன்னு கேட்குறீங்களா? இது எதுக்கோடு நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் வந்து ஒரு விவாகரத்து வழக்கு போட்டேன், 2.5 வருஷம் ஆச்சு, அது ஒன்றும் ப்ராக்ரஸே இல்லை சார், நான் பல மன உளைச்சலுக்கு இடையில் இருக்கேன், எனக்கு சில குறிப்பிட்ட புத்தகங்கள்லாம் வேணும், சட்ட ரீதியாக புத்தகங்கள்லாம் வேணும், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்லாம் வேணும், எங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு அட்ரஸ் கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இனிமேல் நானே கேஸ் நடத்திடலான்னு பார்க்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்னு. ஏன்னா இந்த ஃபேமிலி கோர்ட்லலாம், அதாவது ஒரு சிவில் கேஸில் என்ன நுணுக்கங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் இங்கே கிடையாதுமா, நீங்களே நடத்தலாம் கேஸு. ஆனால் உங்களுக்கு தேவையெல்லாம் 3 விஷயங்கள் தாங்க தேவை உங்களுக்கு. ஒன்று, உங்கள் உரிமைக்காக போராடணும் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு வேணும், ஏ டிட்டர்மினேஷன். அந்த உறுதி உங்களுக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, உங்கள் கேஸ் பற்றிய முழு விவரங்கள், ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், ஃபேக்ட்ஸ், கம்ப்ளீட் ஃபேக்ட். எதற்காக நீங்கள் விவாகரத்து கேட்குறீங்க, என்ன காரணம், அது டொமஸ்டிக் வயலன்ஸா இல்லை வேறு ஏதாவது முக்கியமான காரணங்களா, அது முழு விவரங்கள் நீங்கள் சேகரிக்கணுங்க. மூணாவது, உங்களுக்கு தேவை சட்டத்தினுடைய உதவி. எந்த சட்டத்தின் அடியில் நீங்கள் உங்கள் உரிமை நிலைநாட்ட விரும்புகிறீங்க, இது 3 தேவை. அதுக்காக தான் இதை நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கத்தை வச்சு இதில் நம்ம என்ன தான் கீறினாலும் ஃபயர் வராதுங்க. இல்லை இதில் மருந்து இருக்கக்கூடிய குச்சி என்ன தான் கீறினாலும் இதில் வராதுங்க. இல்லை மருந்து இல்லாத பக்கத்தை இதில் என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் நெருப்பு வராது. ஆனால் இந்த மருந்து இருக்க பக்கத்தை இந்த மருந்து இருக்க பக்கத்தோட அப்படி கொளுத்தினோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெருப்பு வரும். இந்த நெருப்பு தான் ரெமிடி, நமக்கு ரிலீஃப்னு சொல்லுவாங்க கோர்ட்டில். அப்போ என்ன வேணும் உங்களுக்குன்னா, இந்த மருந்து இருக்கக்கூடிய குச்சியை போன்று தான் உங்கள் ஃபேக்ட்ஸ், அல்ல கரெக்டாக உங்கள் ஃபேக்ட்ஸ் இருக்கணும். எந்த உரிமை மறுக்கப்படுகிறது, யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் இட். இந்த மருந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சட்டம். அந்த சட்டத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், தெளிவோடு இருக்கணும், புரிதலோடு இருக்கணும். ஸோ உங்களுக்கு உரிமையும் இருக்கிறது, சட்டமும் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கம்யூனிகேஷன், எடுத்து உங்கள் கருத்துக்களை உரைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கணுங்க, ஒரு திறமை உங்களுக்கு இருக்கணும். இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்களான்னா, ஒரு கேஸை வாதாடி வின் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் எடுத்து உரைக்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு வளர்த்துக்கணும். நீங்கள் தான் வாதாடுறீங்களா, இல்லை உங்கள் அட்வொகேட் வாதாடுறாங்களா, அது முக்கியமல்ல. வாதாடும் பொழுது இந்த கருத்துக்கள், இப்போ நான் சொன்ன கருத்து மனசில் இருக்கிறதா என்பது தான் முக்கியம். எனவே உங்களுடைய உரிமை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, அந்த உரிமையை நிலைநாட்டணுன்ற உறுதியோடு இருங்க. சட்டம் என்ன சொல்கிறதுன்னு தெளிவு உங்களுக்கு இருக்கணும், புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் போய் வாதாட போகிறீங்களா, இல்லை ஒரு அட்வொகேட் வேணுமான்றது முடிவு பண்ணணும். ஆனால் சில நேரங்களில் we may not be the best person. The task could be little complicated. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். சில கேஸெல்லாம் உங்களால் ஆர்கியூ பண்ண முடியாது, அல்லது சில கேஸ்களை எல்லாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. யூ மே நீட் எக்ஸ்பர்ட் லாயர்ஸ் கைடன்ஸ் சம்டைம்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போகிறோம், நம்ம கேஸ் வழல கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அந்த வாத திறமையை நம்ம வளர்த்துக்கலாம். சில நேரங்களில் பார்க்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துட்றோம். ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு 100 ரூபா கொடுக்குறோம்,
ஒரு 40 ரூபாய் டிக்கெட்டு, மீதி 60 ரூபாயில் 50 ரூபாய் கொடுத்துட்றாரு, மீதி 10 ரூபாய் அப்புறம் கொடுக்குறேன்றாரு, கொடுக்க மாட்டேன்றாருன்னா எடுத்து கேட்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி டு கம்யூனிகேட் நமக்கு வேணும். அல்டிமேட்லி இட் கம்ஸ் டு கம்யூனிகேட்டிங் வித் த கோர்ட் ஆஃப் லா. அது இருந்ததுன்னா எனிபடி கேன் வின் த கேஸ். ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், ஃபேக்ட் ஆஃப் லா, எபிலிட்டி டு ஆர்கியூ, இது 3 இருந்தானா உங்கள் கேஸை உங்களால் நடத்த முடியும். சட்டம் மற்றும் படிப்பு பற்றிய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்து விட்டு தேவையான உங்களோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லை அதை பற்றி ஒரு பதிவேற்றம் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு இதை பற்றிய கமெண்ட் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் உடனே போட்டிங்களான்னா நிறைய பேருக்கு இது போய் சேரும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.